இந்த படம் நான் பண்ணிருக்கவே கூடாது அப்படின்ட்டு ஓப்பனா சொன்ன ஒரு 3 தமிழ் பிரபலங்களை வந்து வீடியோ பார்க்கலாம் வாங்க. நம்பர் 38ல இருக்கிறது விஐபி படத்துல தனுஷுக்கு அம்மாவா நடிச்ச சரண்யா தான். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த கேரக்டர் சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஏன்டா இந்த கேரக்டர் நடிக்கிறோம், நீங்க இந்த கேரக்டர் பிடிக்கல தனுஷ் அப்படின்னு தனுஷ் நிறைய தடவை சொல்லிருக்காங்க. தனுஷ் தான் வந்து கட்டாயப்படுத்தி நடிக்க வச்சிருக்காரு. ஆஃப்டர் த ஃபிலிம் வந்து ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி அந்த கேரக்டர் இப்போதைக்கு நின்னு பேசிட்டு தான் இருக்கு. நம்பர் 28ல இருக்கிறது நம்ம விஷால் அவர்கள் தான். இவர் அவனிவன் படத்துக்கு ரொம்பவே டெடிகேட்டா நடிச்சிருப்பாப்ல. அதுல அவர் நடிப்பெல்லாம் பார்க்கிறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருந்திருக்கும். பட் அதுக்காக அவர் கண்ணு வந்து ரொம்ப வித்தியாசமா நடிச்சிருப்பாரு. அதனாலேயே அவருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் அதுக்கப்புறம் வந்துச்சுன்னு சொல்லியிருந்தாரு. அவர் கண்ணெல்லாம் பயங்கரமா வலிக்குமா, அவர் கண்ணை நார்மலைஸே பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, நம்பர் 1ல இருக்கிறது யாருன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியா இருக்குன்னு தப்பா நினைக்காதீங்க, நல்ல கமெண்ட்ஸ்லாம் வரும். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பர் 1 இருக்கிறது கயல் ஆனந்தி தான். இவங்க த்ரிஷாலா நயன்தாரா அப்படிங்கிற படத்துல நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தோட ஷூட்டிங் அப்ப ஸ்கிரிப்ட்ல இல்லாத டயலாக்லாம் சொல்லிருக்காங்க. பட் அப்படி அவங்க சொன்ன எல்லா டயலாக்குமே வந்து டபுள் மீனிங் டயலாக் தான். அது சுத்தமா பிடிக்கவே இல்ல. சோ கண்டிப்பா இதுக்கப்புறம் இந்த மாதிரி படங்கள் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க.